மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி 2 தினங்களுக்குரிய நடப்பு செய்திகளும் ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். சூப்பரான ஒரு சில திட்டங்களும் இன்றைக்கி இருக்குது. அதனால் மக்களை விடாமல் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டேட்டா ப்ளஸ் ஒரு முக்கியமான சிறப்பு தினமும் இருக்குது, சரிங்களா? அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதுமா, அதை மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரி தலைப்பு செய்திகள். இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகளில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். என்ன முக்கிய தினங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு அடுத்தபடியாக உலக மக்கள் தொகையில் இந்தியா முதலிடம் பெற்ற நாள் எப்போது, சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். சீனாவை பின்னாடி தள்ளிட்டு இந்தியா எப்போ வேர்ல்டு நம்பர் 1 அந்த பாப்புலேஷனில் வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டாப் 5 மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ், சரியா? உலகத்திலே அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிற 5 நாடுகள் எவை, அந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முக்கியமானது பாருங்கள், G20 செயற்கைக்கோள். இந்த G20ங்கிற செயற்கைக்கோளை யார் அனுப்ப போகிறாங்க, அதோட என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின், சரி, இஸ்ரோ மற்றும் சென்னையில் இருக்கிற நியாட் அமைப்பு இணைந்து சமுத்திராயன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அது தொடர்பான செய்தி இன்றைக்கி வந்திருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியாவின் முதல் அதிநவீன 3 டைமென்ஷனல் இந்த கண்ணாடி சிப் இந்த பேக்கேஜிங் ஆலை இந்த மாநிலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே பாருங்கள், சாகர் பந்து, ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்னா என்ன, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. ஒரு நாட்டோட அதிபர், சரிங்களா, ரொம்ப நன்றி இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாகர் பந்துவை பற்றி பாராட்டி தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்வியில் நம்ம கேட்க போகிறோம், சரிங்களா? சூப்பரான நடப்பு செய்திகள் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டுருக்கிறோம். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க, மக்களை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் 2026 அரசு மணியை நம்ம உறுதி செஞ்சாகணும், சரிங்களா? சரி, இனிமேல் நம்ம விரிவான செய்திகளை பார்க்கலாம். விரிவான செய்தியில் ஃபஸ்ட்டு வழக்கம் போல் பார்க்க போகிறது முக்கியமான தினங்கள், சரியா? ஏப்ரல் 19 இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். சரி, ஏப்ரல் 19, 2023, சரியா? 2023நாலே நமக்கு ஒரு சாதனை மிக்க ஆண்டு தான், சரியா? சந்திரயான் 3 அனுப்பப்பட்டது, சரியா? கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் திறக்கப்பட்டது. ஆதித்யா L1, சரியா, சூரியனை ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்டது. இப்படி நிறையா சூப்பரான சாதனைகள் படைக்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு. அந்த டைமில் இந்தியா ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகையில் ரொம்ப வருஷமாக டாப்பில் இருந்த சீனாவை பின்னாடி திரட்டு இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. எனக்கு ஏப்ரல் 19, 2023, சரிங்களா? இது தொடர்பான அறிக்கையை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் முக்கியமானது. நம்ம கவனிக்காமல் விடுறக்கூடிய ஒரு ஏரியா UNPF. சரி, UNPF அப்படின்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது ஐநாவின் மக்கள் தொகை நிதியம் என்று அழைக்கப்படும். 1969 உருவாக்கப்பட்டது. எப்போமா 1969. போட்டி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் 1969 எப்போவுமே ரொம்ப முக்கியமானது சொல்லுவேன். தமிழ்நாடுங்கிற பேர் அபிஷியலாக ரீநேம் பண்ணது 1969. இஸ்ரோ அமைப்பு உருவாக்கப்பட்டது 1969. ஒரே நேரத்தில் 14 பேங்க்ஸ் ஃபார் நேஷனலைஸ், சரியா, 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கரன்சி நோட்டில் மகாத்மா காந்திஜியோட அந்த உருவப்படம் இடம்பெற்றது 1969. சரி, இப்படி லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும், சரிங்களா? நிறைய கமிட்டிஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஓகே, பாருங்கள் இந்த அறிக்கையில், சரிங்களா, என்ன தெரிஞ்சுக்கான்னு சொல்லி பாருங்கள். அதிகபட்ச மக்கள் தொகை கொண்ட முதல் 5 நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனாவை பின்னாடி சொல்லிட்டு யார் டாப்பில் வந்துருக்கிறா, நம்மளோட இந்தியா முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல, சரிங்களா, சைனா. 3ஆம் இடத்துல அமெரிக்கா. 4ஆம் இடத்துல இந்தோனேஷியா. 5ஆம் இடத்துல பாகிஸ்தான். சரி, அப்போ டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, சரிங்களா, அடுத்து அமெரிக்கா, அடுத்து இந்தோனேஷியா, பாகிஸ்தான். 5 நாடுகளையும் அப்படி நீங்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா? இந்தியா, அப்படியே சைனா, அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அமெரிக்கா, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்தோனேஷியா. அப்படி வேர்ல்டு மேப்பை அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் எக்ஸாம் காலில் உட்காந்துருக்கும் போது, சரிங்களா? விட்டுறாதீங்க. யார் இந்த தரவரிசை பட்டியலில் வெளியிட்டாங்க? யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட், நியூயார்க், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். 1969 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது, சரிங்களா? அடுத்து சூப்பரான ஒரு செய்தி பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் பாருங்கள். G20 செயற்கைக்கோள், சரியா? இந்த குரூப் ஆஃப் 20 அப்படி சொல்கிற இந்த G20 நாடுகள் இருக்குல்ல, 19 நாடுகளையும் 2 அமைப்புகளையும் கொண்டது இந்த G20 அமைப்பு, சரியா? இந்தியா உள்பட ஒரு 19 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்க ஒன்றியம், சரிங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த G20 அமைப்புன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த G20 நாடுகளின் பயன்பாட்டிற்காக பருவநிலை மாற்றம், சரியா, அந்த கிளைமேட் சேஞ்ச் தொடர்பானது, அடுத்து ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபாடு, அடுத்து வானிலையை, சரிங்களா, கிளைமேட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எஸ்டிமேட் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படி மாதிரி கண்காணிப்பதற்கு உதவுவதற்காக தான்
G20 அப்படிங்கிற பேரில் ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த செயற்கைக்கோள் திட்டத்தை யார் வந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க, அதாவது தலைவர் பொறுப்பில் இருந்து முன்னாடி இருந்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா தான். சரி, அப்போ இந்தியானா அவங்க கண்டிப்பாக செயற்கைக்கோள் யார் அனுப்புவாங்க? இஸ்ரோ. சரிங்களா? அப்போ இந்த திட்டத்தை இஸ்ரோ முன்னெடுத்து 2027ஆம் ஆண்டில் விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளது. செயற்கைக்கோளோட பேர் G20, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த தகவலை தெரிவித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் தற்போதைய மற்றும் 11வது தலைவர் இருக்கிற திரு வி நாராயணன் அவர்கள், மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஓகே, இதோட யூஸ் என்னன்னு சொல்லி கரெக்டாக பாருங்க. எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இது சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதைகள், சரியா, ஒத்திசைவு பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு 5 ஆண்டுகால பணித்திட்டமாக, சரி, 5 இயர் மிஷனாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5 வருஷம் இதோட ஆயுள் காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த செயற்கைக்கோள் அனுப்புவது தொடர்பான அறிவிப்பு எப்போது அறிவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரமிக்க நாள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2023 ரொம்ப முக்கியமானது. சந்திரயான் 1, சந்திரயான் 3, ஆதித்யா L1, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது அது உலக மக்கள் தொகையில் இந்தியா டாப்பில் வந்தது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் திறக்கப்பட்டது. எல்லாமே 2023. அந்த லிஸ்ட்டில் இன்னொன்று சேர்த்துக்கோங்க, இந்தியாவில் முதல் முறையாக G20 மாநாடு, G20 உச்சி மாநாடு நடைபெற்றது. அது 18வது G20 மாநாடு எப்போ நடைபெற்றது? 2023ஆம் ஆண்டு டெல்லியில் அமைந்துள்ள பாரத் மண்டபத்தில் இந்தியா தலைமையில் நடைபெற்றது G20 மாநாட்டு. இந்த மாநாடு நடைபெறும்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான், செயற்கைக்கோள் தான் இந்த G20 செயற்கைக்கோள், மறந்துடாதீங்க. அதை 2027ஆம் ஆண்டு நாங்கள் சூப்பராக அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சுக்கிறாங்க? இஸ்ரோ அனுப்ப போகிறோம் சொல்லி அறிவித்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, G20 செயற்கைக்கோள் இந்தியா தான் அனுப்ப போகிறாங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்தபடியாக அகைன் ஒரு சூப்பரான திட்டம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அகைன் இந்தியா இஸ்ரோவின் சமுத்திராயன் திட்டம். சரி, சமுத்திரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, கடலுக்கு அடியில் ஒரு 3 மனிதர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 மீட்டர் அல்லது 6 கிலோமீட்டர் ஆழத்திற்கு உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மினரல் ரிசோர்சஸ், சரியா, கனிம வளங்கள் இருக்குது, அதை ஆய்வு செய்வதற்கு தான் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் சமுத்திராயன் திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் பாருங்க, ஆகஸ்ட் 15, 2018. சரியா, 2018 சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்கீமோட பேர் தான் சமுத்திராயன் திட்டம். இதே சமுத்திராயன் திட்டம் அறிவிக்கப்படும் போது, சரியா, ககன்யான் திட்டமும் அறிவிக்கப்பட்டது, மறந்துடாதீங்க. சரிங்களா? சமுத்திராயன் திட்டம் என்பது 2026-27ஆம் ஆண்டிற்குள் 3 மனிதர்களை, சரியா, மத்சியா, நோட் பண்ணிக்கோங்க, மத்சியா 6000 என்ற ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன் மூலம், சரிங்களா, சுமார் 6000 மீட்டர் அல்லது எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர் ஆழத்திற்கு இந்திய பெருங்கடலின் அடிவாரத்திற்கு அனுப்பி அங்கு கனிம வளங்கள் மற்றும் கடல் பல்லுயிர் சூழலை ஆய்வு செய்வதற்கான ஒரு முன்னோடி திட்டமாகும். சரியா, மனிதர்கள் சாதாரணமாக 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போனாலே போதும், ப்ரெஷர் தாங்காமல் அந்த வெஹிக்கிள், அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். சரி, அந்த கலன் தாங்காது, நீர்மூழ்கி கலன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர் அல்லது 6 கிலோமீட்டர் போக போகிறாங்க. அந்த வாகனத்தின் பேர் பார்த்துக்கோங்க, மத்சியா. அந்த மத்சியா அப்படிங்கிறது விஷ்ணு அவதாரத்தில், சரிங்களா, முதல் அவதாரமாக சொல்லப்படுவது மச்சவதாரம். அந்த பேர் தான் அப்படி வச்சுருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னதான், பார்த்துக்கோங்க. சமுத்திராயன் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் ஆழ்கடல் கனிம வளங்கள், சரியா, ஆழ்கடல் கனிம வளங்கள், ஓகேவா, பல்லுயிர் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து ஆய்வு செய்தல். சரியா, என்னென்ன பயன்பாடு, அதாவது நிக்கல், தாமிரம், கோபால்ட் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கடலின் அடிப்பகுதிக்குள்ள. ஓகேவா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. நல்லபடியாக நடக்கட்டும். தொழில்நுட்பம், சென்னை நியாட், சரியா, தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், சரியா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. என்ன பேர்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. 1993 உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. நியாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, 1993. இவங்க மூலமாக தான் உள்நாட்டிலே உருவாக்கப்படும், சரிங்களா, என்ன கருவி? மத்சியா 6000 அப்படிங்கிற ஒரு கலன் உருவாக்கப்பட்டு வருகிறது. இது சீனா, சரியா, இஸ்ரோவின் உதவியில் அனுப்பப்பட உள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டம் சூப்பராக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு இப்படி கடலுக்கு அடியில் சூப்பரான ஒரு மனிதர்களை அனுப்பி ஒரு ஆய்வு பணிகளை மேற்கொண்ட உலகின் 6வது நாடு அப்படிங்கிற சாதனையை இந்தியா படைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தை வந்துட்டு யார் செயல்படுத்துகிறாங்க, எந்த அமைச்சகம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மத்திய புவி அறிவியல், எர்த் சயின்ஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, புவி அறிவியல் அமைச்சகத்தின் டீப் ஓஷன் மிஷன் என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது இந்தியாவின் நீல பொருளாதார, சரி, இந்த ப்ளூ எக்கனாமி, கடல் சார்ந்த பொருளாதாரத்தின் தொடர்புடைய ஒரு பாலிசி, ஒரு கொள்கையின் அங்கமாக தான் கருதப்படுகிறது. சரியா, சூப்பரான திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சமுத்திராயன் திட்டம். ஓகேவா? அடுத்தபடியாக 3 மனிதர்கள் போகிறாங்க. அந்த வாகனத்தின் பெயர் மத்சியா 6000, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? செயல்படுத்த உள்ளது நியாட் மற்றும் இஸ்ரோ. அடுத்து இன்னொரு முக்கியமான அகைன் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு செய்தி தான் பாருங்க.
இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை சரிங்களா. ஒடிசாவின் தலைநகரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புவனேஸ்வர். இந்த புவனேஸ்வரில் இந்தியாவின் முதல் 3D சரி முப்பரிமாண 3 டைமென்ஷனல் அந்த கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலையின் கட்டுமான பணிக்கு தற்போது மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மற்றும் ஒடிசாவின் முதல்வராக இருக்கிற திரு மோகன் சரண் மாஜி அவர்கள் அடிக்கல் நாட்டினர். ஓகேவா, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, செமிகண்டக்டர் உற்பத்தி பணியில் இந்த சிப் பேக்கேஜிங் கடைசி கட்டமாகும். சரியா, இதன் மூலம் தயாரிக்கப்படும் இந்த சிப்பு ஓகேவா என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லி பாருங்க. விண்வெளித்துறை ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது, அடுத்து டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை, செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G டெக்னாலஜி, சரி டேட்டா சென்டர்ஸ், சரி தரவு மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இந்த சிப் வந்து பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக 3D டைமென்ஷனில் இந்த கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாநிலத்தில் ஒடிசா மாநிலம், ஒடிசாவின் தலைநகரம் புவனேஸ்வர், மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்து ஏதோ ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். சாகர் பந்து நடவடிக்கை, ஆப்ரேஷன் சாகர் பந்து ஓகேவா. சாகர்ங்கிற பேரில் நிறைய திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமானது சாகர் பந்து, ஆப்ரேஷன் சாகர் பந்து சரியா. இலங்கையில் தித்வா புயல் ஏற்பட்ட பேரழிவை அடுத்து அந்த ஸ்ரீலங்காவில் இலங்கையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நம்முடைய இந்திய அரசானது நவம்பர் 28, 2025 அன்று சரியா போன வருஷம் சரியா இப்போ தான் வந்த மாதிரி அதுக்குள்ள வருஷம் எங்கேயோ போயிட்டு இருக்குது மாதம் விட்டுறாதீங்க மக்களே, முயற்சியில் படிச்சுட்டே இருங்க. நவம்பர் 28, 2025 அன்று சாகர் பந்து என்ற மீட்பு நடவடிக்கை மூலமாக ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்கு 300 டன்களுக்கும் அதிகமான அவசர நிவாரணப் பொருட்கள், உணவு, மருந்து உதவிகளை இந்தியா வழங்கியிருக்கிறாங்க சரிங்களா. சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க சரிங்களா. சைக்ளோன் தித்வா அந்த புயல் ஸ்ரீலங்காவை அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தியது. இதற்காக நவம்பர் 28, 2025 இந்திய அரசு அவங்களுக்கு ஒரு மனிதாபிமான உதவிகளை செஞ்சாங்க. அந்த நடவடிக்கை தானே பேருமா சாகர் பந்து சரியா. ஓகே, அடுத்த பாயிண்ட், கடைசி பாயிண்ட் தனியாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். இந்த செயல்பாடு இந்தியாவின் அண்டை நாடு முதல் கொள்கை சார், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி சரியா. அண்டை நாடுகளுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதன் அடிப்படையிலையும் சரிங்களா விஷன் சாகர் சரி, விஷன் சாகர்ங்கிற ஒரு ஷார்ட் நேம் வீட்டில் போய் பாருங்கள் கூகுளில் சரிங்க, தேடி பார்த்துட்டு கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் சரியா. விஷன் மகாசாகர் என்ன பேருமா, விஷன் மகாசாகர் என்ற திட்டத்தின் கீழ் இந்த ஆப்ரேஷன் சாகர் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லியிருக்கும். ஒவ்வொரு நாளும் மக்களை பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. நமக்கு கிடைக்கிற சில விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும்போது, அதுவும் நல்லபடியாக கிடைக்கும்போது கொடுக்குறவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி சொன்னால் நல்லதாக இருக்கும். எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, கேட்குற கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கேள்வி, உலக மக்கள் தொகையில் இந்தியா எப்போது முதலிடத்தை பெற்றது? UNPF அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? முடிஞ்சால் அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சேர்த்து சொல்லுங்கம்மா. சூப்பரா ஓகேவா. நம்பர் 3, G20 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள நாடு எது? நம்பர் 4, சமுத்திராயன் திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள வாகனத்தின் பெயர் என்ன? நியாட் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சேர்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்தியாவின் முதல் அதிநவீன 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்குது, அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கேள்விகளை அருமையான முறையில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.